நம்மளோட வீடியோ கண்டென்ட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றதுனால நம்மளோட ஓன் யூடியூப் ஸ்டுடியோவை நாமளே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ரெடி பண்ண போறோம். யாருமே இல்லைனாலும் நம்மளால ஒரு விஷயம் பண்ணி நம்மளோட வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக முடியும்னா கண்டிப்பா யோசிக்காம தைரியமா பண்ணுங்க. வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா என்னைக்குமே அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்காதீங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அதை மட்டும் பாருங்க. அதனால என் கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் என்னோட ஓன் யூடியூப் ஸ்டுடியோ ரெடி பண்ண போறேன். பார்க்க காமெடியா தான் இருக்கும், ஆனா என்னோட வீடியோ கண்டென்ட்டுக்கு நான் இங்க தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். 2003 சுனாமி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த மாதிரியான டென்ட் ஹவுஸ்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணணும். நான் எதனால சொன்னேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம ஒர்க் பண்ணாதான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அதனால நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நம்மளோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சு ஃபினான்ஷியலா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான் மேக் பண்றோம். நிறைய பேர் சப்போர்ட் இல்லாம எப்படி பண்றதுன்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கண்டிப்பா நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சு நம்ம எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணும்போது கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சப்போர்ட்ன்ற பேர்ல ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்காம எனக்கு புதுசா இது வாங்கி கொடுத்தாலே ஆச்சு அந்த மாதிரி எல்லாம் டிமாண்ட் பண்ணாதீங்க. நமக்கான ட்ரீமை நம்ம எஃபோர்ட் போட்டு தான் பில்ட் பண்ணணும். அதை மீன் பண்ணி தான் சொன்னேன். ஸ்டே டியூன்ட்.